ஹாய் வியூவர்ஸ், நானும் என் குட்டீஸுங்களும் இன்றைக்கி தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம். தோட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும், 2 பேரும் பயங்கர குஷியாயிருவாங்க. அதில் எங்கள் பாப்பானா ஆளுக்கு முன்னாடி வந்து கிளம்பிடுவாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், எங்கள் 2 பேர்த்தையும் பின்னாடி வாங்க நான் முன்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஒரு வழியாக நாங்கள் வந்து முருங்கைக்காட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. முருங்கைக்காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் திரண்டுருச்சுங்க. பாதி திரண்டக்காயும் இருக்குது, கொஞ்சம் ஓரளவுக்கு பிஞ்சு காயும் இருக்குது. பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் குட்டி குட்டி பிஞ்சுங்களும் இருக்குது. செடிங்கள்லாம் வந்து லைட்டாக வாடின மாதிரி இருக்குது. சரி இன்றைக்கி தண்ணி எடுத்து விட்டு சரி தண்ணி கட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு மோட்டரை போட்டு விட்டாச்சு. தண்ணி ஒரு பக்கமாக பாஞ்சிட்ருக்கு. நல்லா தண்ணி பாய ஆரம்பிச்சிருச்சு. பாதி காடு வந்து தண்ணி இப்போயே பாஞ்சிருச்சு. சுற்றி வர பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா பசுமையாக இருக்கும். நான் ஒரு 5 தென்னை மரம் வச்சுருக்கேங்க. கேணிமேட்டு ஓரமாகவே இருக்குது. வாய்க்கால் மேலே இருக்கனால வந்து தண்ணி நல்லா பாஞ்சிருது. நல்லா காயும் நல்லா பெருசு பெருசாகவே இருக்கும். நான் வந்து தேங்காய் கடையில் வாங்குறதே இல்லைங்க. இந்த காயை நாங்கள் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், போதுமானதாக இருக்குது. தண்ணியை பார்த்தது எங்கள் பாப்பாவும் தம்பியும் பாருங்கள் நல்லா குசியாக விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் சரி அவங்க விளையாடிட்டு கொண்டு வந்துட்டு ஒரு பக்கம் தண்ணியெல்லாம் கட்டிட்டு பாதி காடு காஞ்சிடுச்சுங்கன்னு ஒரு 2 பாத்தி மட்டும் இருக்குது. அதுக்கு வந்து மடையை வந்து திருப்பி விட்டுட்டேன். அவ்வளோதான், இன்னும் ஒரு பாத்தி முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு பாத்தி தான் இருக்குது. அது மட்டும் பாஞ்சிருச்சுன்னா தண்ணி கட்டி முடிச்சாச்சுங்க. அவ்வளோதான், நம்ம இன்னும் வீட்டுக்கு கிளம்பிடலாம். கடைசியாக பாஞ்சிட்ருக்கு பாருங்கள். சரி தண்ணியெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. சரி பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸை கொடுத்து சாப்பிட வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா எங்கள் தம்பிக்கு வந்து சமோசா தாங்க பிடிக்கும், உனக்கு போண்டா பிடிக்காது. கடையில் வந்து இன்றைக்கி போண்டா தாங்க இருந்துச்சு, சமோசா இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் சரி இருக்கதை வாங்கிட்டு போகலான்னு வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஆனால் தம்பி வந்து கோவிச்சிட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான். சமோசா கொடுத்தா தான் சாப்பிடுவேன், இல்லாட்டி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். பாப்பாவும் ஒரு பக்கம் நான் செல்லு கொடுத்தா தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நானும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு பாப்பாவும் மல்லு கட்டிகிட்டு இருக்கிறாங்கங்க. ஒரு வழியாக 2 பேரையும் சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கும்போது எனக்கு போதுன்னு ஆயிடுச்சு. தம்பி கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. ஆனால் அந்த பாப்பா சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிடுச்சுங்க. ரொம்ப பிடிவாதம். செல்லை போட்டு கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவேன்னு சொல்லிடுச்சுங்க. நானும் சரி செல்லை கொடுத்து சாப்பிட வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடலான்னு பார்க்குறேன், சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுச்சு. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சரின்ட்டு ஒரு வழியாக சாப்பிட வச்சுட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அடுத்தவங்களை ஒரு நல்ல பதிவில் பார்க்குறேங்க.